ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு ஹெல்த்தியாகவும் ருசியாகவும் முருங்கைக்கீரை சாதம் தான் செய்ய போகிறேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதும் 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து பொரிய விட்டுறலாம். 4-5 பூண்டு பல்ல தட்டி சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீந்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா கண்ணாடி போல் வதக்கிக்கலாம். 2 பழுத்த தக்காளி, நாடு தக்காளி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். 1 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எந்த கப்பால் அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கப்பால் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1/4 கப் கடலைப்பருப்பையும் 1/2 கப் அரிசியையும் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டு கூடவே 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 பாதி அளவுக்கு லெமனை பிழிஞ்சு விட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான சாதம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.